குணம் கெட்ட கொக்கு நீதி கதை. ஒரு பெரிய குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தது. அவைகளுடன் பெரிய நண்டு ஒன்றும் இருந்தது. வேறு பெரிய கொக்கு ஒன்றும் இருந்தது. இவைகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒன்றுக்கொன்று உதவி வந்தன. ஒரு கடுங்கோடையில் அக்குளத்தில் நீர் வற்றியது. மீன்களும் நண்டும் அங்கிருக்க முடியாமல் தவித்தன. இதை கண்ட கொக்கு அவைகளுக்கு உதவி புரிவதாக சொல்லிற்று. தனது அழகால் ஒவ்வொரு மீனாக கவ்வி சென்று வேறு நீர் உள்ள குளத்திற்கு எடுத்து செல்வதாக சொல்லிற்று. அம்மாதிரி ஒவ்வொன்றாக கவ்வி சென்றது. ஆனால் அவைகளை வேறு குளத்திற்கு எடுத்து செல்லாமல் ஒரு பாறையின் மேல் வைத்து கொன்று தின்று வந்தது. இவ்வாறு எல்லா மீன்களையும் கவ்வி எடுத்து சென்று கொன்று தின்றது. நீர் வற்றின குளத்தில் கடைசியில் நண்டு மாத்திரம் இருந்தது. கொக்கிடம் நண்டு தன்னையும் காப்பாற்றுமாறு கூறியது. நண்டையும் வேறு குளத்திற்கு எடுத்து செல்ல கொக்கு சம்மதித்தது. உடனே நண்டு கொக்கின் கழுத்தின் மேல் கவ்வி பிடித்து கொண்டது. கொக்கும் பறந்து சென்றது. பாறையின் அருகே வரும்போது நண்டு கீழே பாறையில் இருந்த மீன்களின் செதில்களை கண்டது. அதற்கு கொக்கின் தீச்செயல் விளங்கிற்று. உடனே சிறிதும் தாமதிக்காமல் தனது கால்களால் கொக்கின் கழுத்தை அழுத்தி இறுக்கியது. கொக்கும் மூச்சு திணறி கீழே விழுந்து இறந்தது. நண்டும் தப்பிச் சென்றது. இது உங்கள் ஜெயகர்.